அங்கிளும் ஆன்ட்டியும் அவங்க பெத்த பசங்க மாதிரி நம்மள கவனிச்சுக்கிறதுனால அவங்க கிட்ட சொல்லாம போனா நல்லா இருக்காது வினோ. அப்படின்னா உன் அப்பாவோட ஆளுங்க வர வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம். அவங்களோட கையில மாட்டினா நம்ம மறுபடியும் பார்ப்போன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா என்ன? நம்ம தப்பிக்கணும். பொழுது விடியறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அண்ணே, ஹரி சார் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லு. ம். வினுவும் ஷெரீனும் எங்க இருக்காங்கன்னு தகவல் ஏதாவது கிடைச்சதா? அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இனி திரும்ப வருவாங்கன்னு தோணல. ஆந்திராவிலேயே கர்நாடகாவிலேயே போய் செட்டில் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு அண்ணனுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு ஹரிதாஸ்? எல்லா இடத்துலயுமே போலீஸ் நாங்க வலை வீசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வீசின வலையை எடுக்க சொல்றதுக்காக தான் நான் இங்க வர சொன்னேன். அப்படின்னா அவங்களை பிடிக்க வேணாமா? ஒரு மாசமாவே நீயும் உங்க போலீஸ்காரங்களும் வலை வீசிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா இனி அந்த கேஸை விசாரிக்க வேண்டாம். வேண்டாமா? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன்ல, அதை அப்படியே கிழிச்சு போட்டுரு. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாதான் அவங்க மாட்டதுக்கு அப்புறமா பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான்னு கேஸ் போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு கேஸ்? போலீஸ் இதுவரைக்கும் பண்ண உதவிக்காக தேங்க்ஸ். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதுனால இனிமே எந்த விசாரணையும் தேவையில்லை. அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கே வாழவில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? சரினும் வினுவும் அவங்க 2 பேரும் நாளையில இருந்து இந்த பூமியிலேயே இருக்க மாட்டாங்க. ஹலோ, நாங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் தான் சார் இருக்கோம். வீடு அதே வீடு தானே? அதே வீடு தான் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனோம். 2 பேர்த்தையும் தூக்கி வண்டியில் போட்டு வந்தால் போதும் இல்லை சார்? வேண்டாம், அவனோட பணத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. அவளை உயிரோடவோ பணமாவோ கொண்டு வாங்க. நான் அவளை பார்த்தே ஆகணும். ம், சரி சார். வந்த வேலையை பார்க்கலாம், வாங்கடா. ஷெரின், வெளியில யாரும் வந்திருக்காங்க போல. நீங்களா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? பாருடா, எங்கடா இருக்காங்க? நீ அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிய, அவங்கள கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். உன் அப்பாவோட ஆளுங்க தான். சீக்கிரமா தப்பிச்சிடலாம். வா வா, சீக்கிரம். என் கையில மாட்டட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. பாபண்ணா, பாபண்ணா, ஓடி வாங்க, ஓடி வாங்க. வாங்கடா, அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்காங்க. இதோ வந்துட்டேனே. அவங்கள இன்னைக்கு தப்பிக்க விடக்கூடாது. அவங்க இந்த பக்கம் இல்ல, அவங்க அந்த பக்கம் தான் போயிருக்கணும். வாங்கடா, சீக்கிரம் வாங்க. வேகமா ஓடு ஷெரின், ஓடு.
ஷெரின் எந்திரி வா. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. நீ என் கூட வா. வா ஷெரின். என்னால முடியல. நில்லு. வா வேகமா வா. ஏய் வாடா. ஏய் நில்லுடா. ஷெரின் சீக்கிரம் வா. வா வேகமா வா. ஏய் அவனை பிடிச்சாகணும். ஏய் ஓடி அவுட். ஓடு. ஏய் ஏய் ஓடுடா. ஏய் கேட்க மாட்டா. ஏய் ஓடிடா. வேகமா போ. அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாது. அந்த பசங்களை காப்பாற்றணும். சீக்கிரம் வா. வா இந்த பக்கம் தான் போனாங்க. போ வேகமா. போ. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க ஆளுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ எங்க போக வேண்டாம். அவங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. நம்ம இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிடலாம். வா. அம்மா அம்மா ஷெரின் அம்மா அம்மா எந்திரிமா. கண்ணு திறந்து பாருமா. அம்மா ஷெரின் அம்மா அம்மா ஷெரின் ஷெரின் அம்மா அம்மா எந்திரிமா. பாலா பாலா நம்மளோட வினு செத்து போயிட்டான். நம்மளை விட்டு போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். என்னாச்சுமா? என்னங்க என்னங்க அம்மா என்னங்க அம்மா என்னம்மா இதெல்லாம்? நீங்க ஏதாச்சும் கனவு கண்டீங்களா?
நம்புற அளவுக்கு என்னமா கனவு கண்டீங்க? உங்க அப்பா நம்ம கூட தான் இருக்காரு. பினுவுக்கு எது நடந்திருக்கு? ஹலோ சார், 2 பேருமே உங்க கையில மாட்டிக்கிட்டாங்களா? நம்ம நினைச்ச மாதிரி வேலை நடக்கல சார். என்னது நடக்கலையா? நாங்க கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க சார். மலை மேல இருக்கிற பாறையில இருந்து அந்த பையன் விழுந்துட்டான் சார். ச்சே, உங்க பொண்ணை பிடிச்சிட்டோம். அவ போட்ட சத்தத்துல ஊர்க்காரங்க வந்துட்டாங்க. அவங்க கையில மாட்டாம தப்பிச்சதே பெரிய விஷயம். ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டீங்களா? ஊர்க்காரங்க வந்துட்டானுங்களா? நான் தான் சொன்னேன்ல, 2 பேரையும் கொன்னுட்டு எனக்கு கால் பண்ணுன்னு. ஊர்க்காரங்க ஒன்று சேர்ந்ததுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல சார். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அந்த பையன் மலை மேல இருந்து கால் தவறி கீழே விழுந்திருக்கானா கண்டிப்பா அவன் செத்துருப்பான் சார். அப்போ அதை முதல்ல போய் நீ கன்ஃபார்ம் பண்ணு. அதுக்கப்புறம் அவளோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நீங்க இங்க திரும்ப வரணும். சார், எங்களை ஊர் மக்கள்லாம் நல்லா பார்த்துட்டாங்க சார். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து நீங்க திரும்ப வரணும். சொன்னது கேட்டுச்சா? ச்சே. ஒருவேளை மலையில இருந்து கால் தவறி விழுந்திருப்பானா என்ன? கொஞ்சம் மெதுவா பேசு, அவன் பொண்டாடி கேட்க போது. என்னங்காச்சு? எல்லா இடத்துலையும் தேடியாச்சுமா. தேட வேண்டிய இடத்துல எல்லாம் தேடி பார்த்தாச்சு. அந்த பொண்ணு ஒரு துளி தண்ணி கூட குடிக்கவே இல்லைங்க. இப்படியே இருந்தா அவளையும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை வந்தவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? இல்லைங்க, அவங்க உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி தூக்கிட்டு போவாங்க? இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல தான் போய் பார்க்கணும். எப்போவுமே அந்த பக்கம் காட்டு மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறதால அங்கே போய் பார்க்கறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்ட்காரங்களோட உதவி வேணும். ஒருவேளை எங்கேயாவது விழுந்து கிடந்திருந்தானா? அவன் செத்தாலும் உயிரோட இருந்தாலும் அவன் உடம்பையாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆளுங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வினுவை கொண்டு வந்துடுவாங்க. வினுவோட ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்லங்க. முதல்ல சதீஷை கூப்பிட்டு நடந்ததை சொல்லுவோம். அவன் கால் பண்ணி சொல்லட்டும். அது மட்டும் இல்லாம அவங்களோட அட்ரஸோ ஃபோன் நம்பரோ நம்மகிட்ட இல்லைல்ல. அப்படின்னா நீங்க சீக்கிரம் சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சே, அம்மா தேவி காப்பாத்து தாயே. இன்னைக்கு எனக்கு வர்ற முதல் காலே நல்ல காலா வரணும் தாயே. ஆஹா, அதிர்ஷ்ட தேவதை அழைச்சிருக்கா. மோகன் அண்ணன் இவர் எதுக்கு காலையிலேயே ஃபோன் பண்றாரு? இந்த வினு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோ? ஹலோ சதீஷே,
நேற்று ராத்திரி சில பிரச்சனைகள் நடந்துருச்சுப்பா. வீட்டுக்குள்ள வந்து சில பேர் பிரச்சனைகள் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள வந்தா யாரு? ராத்திரியிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வினுவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். வினுவை கண்டுபிடிக்கவே முடியல. ஷெரின்னு அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ நான் உடனே கிளம்பி வர்றேங்க. கடவுளே, ஐயோ. பாலா, பாலா, நம்மளோட வினு, நம்ம வினு செத்து போயிட்டான். அம்மா, எனக்கு எது ஆபத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தோன்றது உங்களோட கற்பனை அம்மா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்னுடைய அப்பா நம்ம கூட தான் இருக்காரு. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நம்ம கூட தான் இருக்காரு. நமக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரி தான் அவர் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. சில விஷயங்களை என்னால முடிவெடுக்க முடியாம என் மனசு தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கையா உங்க அப்பா தான் இருக்காரா? எனக்கு அது தெரியும். கெட்ட விஷயங்களை நடந்த விஷயங்களோட கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கம்மா. அப்புறம் அது உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம தனியா இருக்குன்னு தோணும் போது அதுதானே நமக்கு நிம்மதி. நான் இருக்கேன்லம்மா. வினுவால நம்மள பிரிஞ்சு எத்தனை நாள் இருக்க முடியும்? என் கண்ணால பார்த்த அப்படின்னு உன் அப்பா என்கிட்ட சொன்னாரு. ஏதோ ஒரு மலை பிரதேசத்துல பாறை இருக்கிற இடத்துல அவன் கால் வடிக்கி. வினுவை பத்தி நீங்க நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சில இல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு தோணுதுமா. ப்ரெஷருக்கான மாத்திரையை நீங்க ஸ்டாப் பண்ணதுனால அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு தூக்கமும் போயிடுச்சு. இப்படி இருந்தா பிபி அதிகமா தான் ஆகும். இன்னில இருந்து நான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன். நீங்க தனியா இருந்து எல்லாம் யோசிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே. வாங்க உங்களோட பிபியை செக் பண்ணலாம். வேடிக்கை பார்க்கணும்னு சொன்ன, அதுக்குள்ள டேட் ஐடியா. வேடிக்கை பார்க்கவா என்ன கூட்டிட்டு போன? ஓட்ட பந்தய மாதிரி போற. ஐயோ முடியல. பாப்பா,
இங்கே உட்கார வேண்டாம். குளிர் பயங்கரமா இருக்கு. நீ வந்து ஏதாவது சாப்பிடுமா, இல்லைன்னா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். அந்த இடத்துல தான் வினு. இருட்டா இருந்தனால உனக்கு இடம் தெரிஞ்சிருக்காதுமா. அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நான் அதை பார்த்தேன். நான் அதை பார்த்தேன். அங்கெல்லாம் ஆளுங்க தேடி பார்த்துட்டாங்க. கீழே வெறும் காடு தான். அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது வழி தெரியாம காட்டுக்குள்ள போய் மாட்டி இருந்திருக்கலாம். ஃபாரஸ்ட் ஆளுங்க வந்த உடனே ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம் தான் என் வீட்டுக்காரும் சொல்லியிருக்காரு. அதனால நான் சொல்றத கேளுமா, வா நம்ம வீட்டுல போயிருக்கலாம். ஆண்டி நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். Catch us on Tandivan.com, Facebook and YouTube.